நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம். கனமழை காரணமாக 5 மாகாணங்களில் 10,000 பேர் பாதிப்பு. 7 மாவட்டங்களின் 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கங்கைகளை அண்மித்த நீரேந்து பிரதேசங்களில் வெள்ள அபாயம். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பம். அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை எதிர்வரும் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. பின்லாந்தின் சில பிரதேசங்களில் காட்டுத்தீ. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய வானிலை மேலும் விரிவடையலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் அஜித் விஜயமான்னகே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். சபரகமுக மாகாணத்திலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலிய, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரங்களில் புத்தளத்தில் அதிகளவிலான மழை பெய்துள்ளது. அங்கு 212.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. கஸ்பேவ பிரதேசத்தில் 204.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ரத்மலானை, கொழும்பு, அவிசாவளை பிரதேசங்களில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கரையோர பிரதேசங்களிலும் மழை அதிகரிக்கலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 5 மாகாணங்களில் 3,518 குடும்பங்களைச் சேர்ந்த 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஜானக ஹதுன் பதிராஜ தேசிய வானொலிக்கு தெரிவித்தார். திடீரென அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் நிவாரணம் வழங்குவது பற்றியும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. எச்சரிக்கை மிகுந்த மாவட்டங்களின் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அனர்த்த நிலையின் போதான தேவைக்கு என மாவட்ட ரீதியில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தேசிய அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனர்த்த நிலைமை பற்றி துரித அழைப்பு இலக்கத்தினூடாக மக்கள் அறிவிக்க முடியும். அந்த துரித இலக்கம் 117 ஆகும். நேற்று மூடப்பட்டிருந்த பதுளை, எல்ல, வெள்ளவாய வீதி இன்று திறக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை அதிகரித்திருப்பதனால் வீதிகளின் மரங்களின் கீழ் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களின் 39 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கலாவய, ராஜாங்கனை, உள்ஹிட்டிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான் மட்டத்தினை அடைந்திருப்பதாக மகாபலி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிலந்த தனபால தெரிவித்துள்ளார். பொதுவாக மகாபலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்பொழுது 80% அதிகரித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 70% வரை அதிகரித்துள்ளது. அத்தனகலுயாவின் நீரேந்து பிரதேசங்களிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் நீரேந்து பிரதேசங்களின் வெள்ளம் ஏற்படக்கூடும். அத்தனகலுய, கலுகங்கை, நெல்வலா கங்கை, பெந்தர, கலனி கங்கை உள்ளிட்ட நீரேந்து பிரதேசங்களில் இவ்வாறு வெள்ளம் ஏற்படலாம். இதன் காரணமாக குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜின்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக
காலி ஜின்கங்கை நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மழையுடனான வானிலை தொடர்வதனால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் குறித்தும் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக கைவிடப்பட்ட சுரக்ஷா மாணவர் காப்புறுதியை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். இதன்படி நாடாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பயனடைய உள்ளனர். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இது பற்றிய பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சுரக்ஷா மாணவர் காப்புறுதி 2017ஆம் ஆண்டில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காப்புறுதி திட்டத்திற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 45 லட்சம் மாணவர்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளார்கள். அரசாங்க நிதி முகாமைத்துவ சட்ட மூலம் எதிர்வரும் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நவீன உலகிற்கு பொருத்தமான வகையில் இந்த சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கொத்தட்டுவ புதிய சதுப்பு நில பூங்காவின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் இனங்காணப்பட்ட சதுப்பு நிலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் இந்த செயற்திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும். இதற்காக 18 கோடி ரூபாய் செலவிடப்படும். உலகளாவிய சமாதான தூதுவரான ஆன்மீக தலைவர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தலைவரான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. இளைஞர் யுவதிகளின் திறன்களை அபிவிருத்தி செய்வதற்கான மத்திய நிலையம் இலங்கையின் நிர்மாணிப்பதற்கு தமது அமைப்பு திட்டமிட்டிருப்பதாகவும் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் இன்று மாலை 6 மணிக்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் விசேட பஜன் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இடம்பெறவுள்ளன. அனுராதபுரம் கெக்கிராவ தென்னாவ அன்னூர் முஸ்லிம் வித்தியாலயத்தின் 10வது ஆண்டு நிறைவும் தரம் 6ற்கான புதிய வகுப்பினை ஆரம்பிக்கும் நிகழ்வும் நாளை நடைபெறவுள்ளது. காலை 10 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத், பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான், வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் உட்பட ஏராளமானோர் இந்த வைபவத்தில் பங்கேற்கவிருக்கின்றனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலைகள் 2024ஆம் கல்வியாண்டின் முதலாவது தவணையின் 2வது கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. கல்வி அமைச்சு இது தொடர்பாக அறிவித்துள்ளது. 2வது கட்டம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கல்வியாண்டின் 2வது தவணை அடுத்த மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒரு வகை தோல் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நோயின் ஆரம்ப நிலையில் உரிய வகையில் சிகிச்சை அளிக்கப்படாத விடத்து விளைவுகள் மோசமடையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நாளொன்றில் சுமார் 25 நோயாளர்கள் குறித்த நோய்க்கு சிகிச்சை பெறுவது தெரிய வந்துள்ளது. இது குறித்து மக்கள் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். பின்லாந்தின் சில பிரதேசங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளது.
அங்கு 21 இடங்களில் காட்டுத்தீ பரவியிருப்பதாக அந்த நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் கடும் வெப்பம் நிலவுவதனால் காட்டுத்தீ இலகுவாக பரவி வருகின்றது. காட்டுத்தீயினை கட்டுப்படுத்துவதற்காக 50 குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பல வீதிகள் செப்பனிடப்படுகின்றன. அனுராதபுரம் பலாகல பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட நெல்லியகமவின் உள்ளக வீதிகள் காப்பட்டிட்டு அபிவிருத்தி செய்யப்படும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் இந்த பணியினை ஆரம்பித்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லீட்ஸ் மைதானத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5:30 போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 16,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி மொழிகள் வெளியிடப்பட உள்ளன. இவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் நாளை மறுதினம் நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முருத்தவெல கிராமம் செவிளநீர் ஏற்றுமதி கிராமமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இங்கு வீட்டுத் தோட்ட செய்கைக்காக தற்பொழுது 300 செவிளநீர் கன்றுகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. அடுத்த மாதத்தில் மேலும் 500 கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய வானிலை காரணமாக காற்றும் மழையும் தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவா, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழை பெய்யலாம். மேல் வடமேல் மாகாணங்களில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யலாம். சபரகமு மாகாணத்தினதும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலிய, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தென் மாகாணத்தில் காற்று அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்றும் திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம். கனமழை காரணமாக 5 மாகாணங்களின் 10,000 பேர் பாதிப்பு. 7 மாவட்டங்களின் 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கங்கைகளை அண்மித்த நீரேந்து பிரதேசங்களில் வெள்ள அபாயம். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பம். அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை எதிர்வரும் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. பின்லாந்தின் சில பிரதேசங்களில் காட்டுத்தீ. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.